சையை சத்யா உனக்கோம்பா உடம்புலையும் மனசுலயும் தெம்பு இருக்கிற வரைக்கும் கத்தி காபரா தூக்கிட்டு அலைய வேண்டியது. எல்லாம் பகுலான பிறகு காந்தி தான் காரட்டு கதை விட வேண்டியது. ஆடடா நல்லா இருக்கு ராஜா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அந்த மனுஷன் தான் வெள்ளக்காரனுக்கு பயந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல பிலிம் காட்டாருன்னா நீ சும்மா டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்ட்ல பிலிம் காட்டுற. பார்த்தம்பா, டிவியில பார்த்த. உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் போராட போறியா? எதுக்கப்பா அவ்வளவு டைம் வேஸ்ட்? இப்போவே உன் உயிர் விட்டுரு. போராட்டத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். வேண்டாம் டேய், உண்ணாவிரதம் இருக்கிறவன்லாம் கோழையும் கிடையாது, ஒன்ன மாதிரி அருவா தூக்குறவனெல்லாம் வீரனும் கிடையாது. மகாத்மா காந்தி நினைச்சிருந்தா 1/2 மணி நேரத்தில் இந்தியாவில் இருந்த எல்லா வெள்ளைக்காரனையும் எரிச்சு சாம்பலாக்கி இருக்க முடியும். அந்த அளவுக்கு பவர் அவர்கிட்ட இருந்தது. அவ்வளோ ஜனங்க அவர் பின்னாடி இருந்தாங்க. ஆனா வெள்ளைக்காரனும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் அவர் மதிச்சதுனால தான் அவர் இன்னைக்கு மகாத்மாவா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப என்னடா, நான் கோழையா வீரனான்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? உனக்காக 10 நிமிஷம் நான் பழைய சத்யாவா மாறுறேன். முடிஞ்சா என்ன காலி பண்றா. வெட்ரா. கல்லுடைத்து சுதந்திரத்தை பெற்றோம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நான் நினைச்சா ஒண்ணு மட்டும் இல்ல, உனக்கு கூலி கொடுத்து அனுப்பிச்சானே அவனை வெட்டி சாய்க்க முடியும். அது வேணாம் தான் இங்க உட்காந்து இருக்கேன். அத கோலத்தான தப்பு கணக்கு போடாத. போடா. இந்த போராட்டத்தில் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த இடத்துல நான் வரமாட்டேன். இந்த சத்யாவோட உயிர் முக்கியம் இல்ல, சத்தியம் ஜெயிக்கணும், அதான் முக்கியம். வடபழனி காந்தி மார்க்கெட்டில் உண்ணாவிரதம் இருந்த சத்யா மீது கொலை முயற்சி. அடையாளம் தெரியாத மர்ம நபரால் சுடப்பட்டார். சிகிச்சைக்கு வர மறுத்த சத்யா உண்ணாவிரதத்தை தொடர்கிறார். சார், உங்களுக்கு ஆதரவா கொலை முயற்சி கண்டிச்சு அங்கங்க கலவரம் நடந்துட்டு இருக்கே, அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? வன்முறை என்னைக்குமே நிரந்தரமான வெற்றியை தராது. மிருகமா இருக்கிற சில பேர் மனுஷனா மாறணும் தான் மகாத்மா காட்டின வழியில நான் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கேன். நான் விபிஆர்பி சங்கரன் பேசுறேன் சார்.
ஜெயிச்சா தானே இந்த நாடு உருப்படும். தம்பி தம்பி என்ன கொண்டு வேணாம் வேணாம் தம்பி தம்பி உன கையெடுத்துக்க போறேன். வேணாப்பா வேணாம் 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 தம்பி. எல்லாரும் நிறுத்துங்க. வன்முறை என்னைக்குமே நிரந்தரமான வெற்றியை தராது. மிருகமாக இருக்கிற சில பேர் மனுஷனாக மாறணும் தான் மகாத்மா காட்டின வழியில் நான் இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கேன். எனக்கு ஆதரவுங்கிற பேரில் யாராச்சும் வன்முறையில் இறங்கினா இந்த போராட்டமே தப்பாக போயிடும். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், வன்முறை வேண்டாம். கேட்டியாயா? என்ன சொல்றான்னு கேட்டியா? நீ மனுஷனா மாறணுமா? அவனுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? மாமனா மச்சானா? எதுக்காக நாங்களா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்? பசினா என்னன்னு தெரியுமா உனக்கு? அடி வயிற்றுல நெருப்பறிஞ்சு பார்த்திருக்கியா நீ? எங்களுக்கு தெரியா அந்த வேதனை என்னன்னு எங்களுக்கு தெரியும். அந்த சத்யாவோட மனசுக்குள்ள எவ்வளவு நெருப்பறிஞ்சுக்கிட்டு இருந்தா வயிற்றுல இருக்கிற நெருப்பை சாதாரணமா நினைச்சு உண்ணாவிரதம் உட்கார்ந்துருப்பான். அதுதான் அவன் வார்த்தையை எங்களை நம்ப வச்சது. சத்தியமும் ஒரு நெருப்பு மாதிரி தாயா, மனசுக்குள்ள எரியிற நெருப்பு. கண்ணகியோட மனசுக்குள்ள இருந்த நெருப்பு தான் அன்னைக்கு மதுரையை எரிச்சது. அந்த சத்யாவோட மனசுக்குள்ள இருக்கிற நெருப்பு என்னைக்காவது ஒரு நாள் உன்னை எரிச்சு சாம்பலாக்கியே தீரையா. அதாயா கடவுள் எங்களை எரிக்க வேணாம் தடுத்துட்டான். ஆனா எரிப்பாயா, உங்களை எல்லாம் எரிச்சு சாம்பலாக்கியே தீருவா. வாங்கடா போலாம். சத்தியம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அங்கே சத்தியா உண்ணாவிரதம் இருக்கா சார். அவனை அழிக்கிறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் சார். ஆனால் அவனுடைய வார்த்தை தான் என் உயிரியை காப்பாற்றி விட்டுருக்கு. நான் சாவோட வெளியில் நிற்கும் போது தான் வாழ்க்கையோட அருமையே தெரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையோட அர்த்தத்தை எனக்கு புரிய வச்சதே சத்யாதான் சார். ரவுடியா வாழ்ந்துகிட்டு இருந்தவன் இன்னைக்கு அகிம்சை வழியில போராடிட்டு இருக்கான். ஆனா இந்த காந்தியோட தேசத்துல அரசியல்ங்கிற பேர்ல நான் எவ்வளவோ அராஜகம் பண்ணியிருக்கேன் சார். பணத்துக்காகவும் பதவிக்காகவும் எவ்வளவோ உண்மைகளை மறைச்சு இந்த ஜனங்களை ஏமாத்திருக்கேன் சார். லஞ்சம் ஊழல் கொலை கொள்ளைன்னு எவ்வளவோ பண்ணியிருக்கேன் சார். அந்த லீலாவதி உயிரோட எரிச்சுக்கிட்டு இருந்தப்போ நான் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். ஆனா இப்போ என் மனசாட்சி என்னை எரிச்சுக்கிட்டு இருக்கு சார். சார் என்னை கைது பண்ணுங்க சார். சட்டப்படி எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க சார். சார் என்னை கைது பண்ணுங்க சார். ப்ளீஸ் என்னை கைது பண்ணுங்க சார். சத்யா நீ ஜெயிச்சிட்டடா. சத்தியம் ஜெயிச்சிருச்சு. சத்யா ஜெயிச்சிட்டான். விபிஆர் கைது பண்ணியாச்சு. ஆமா சத்யா, அந்த விபிஆரை எங்க தப்பு வந்து சரண்டர் ஆயிட்டான். ஒன்னாலதான் மனசு மாறினதான் வாக்கு மூலமே கொடுத்துருக்கான். இந்த காலத்திலையும் அகிம்சையால ஜெயிக்க முடியுங்கிறத நிரூபிச்சியடா.